ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த வல்லப கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். எனதருமை நேயர்களே, இந்த கிரகநிலைகளை பார்க்கிற போதும் இப்போ சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார். புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் இப்பொழுது மூலத்திரிகோண ஸ்தானத்துல இருந்து அந்த மூலத்திரிகோண ஸ்தானத்தில இருந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு அற்புதமான நிலை. ஒவ்வொரு வாரமும் நீங்க இந்த கிரகங்களை பார்க்கிற போது எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதோ, எந்த கிரகம் ஆட்சியாக இருக்கிறதோ, அந்த மாதிரி கிரகங்களை நீங்க வழிபட்டு வந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ஒரு சூட்சும ரகசியம். இந்த மாசம் எனக்கு நல்லா இருக்கணும், இந்த வாரம் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாரத்துல எந்த கிரகம் உச்சமா இருக்கோ அந்த கிரகத்தை கும்பிடுங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கார், சுக்கிரனை வழிபடுங்க. புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிசினஸ்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டுட்டீங்க. ஒரு காலத்துல வாழ்ந்தவர் இப்ப விழுந்து கிடக்கீங்க. மீண்டும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன செய்யணும்? திருப்பதி ஏழுமலையான வழிபடணும். இப்போ வழிபட்டால் உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியா வரும். அவரை பார்ட்னரா சேர்த்துக்கணும் பிசினஸ்க்கு. உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை நீங்க பார்க்கலாம். பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட் நீங்க பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை தன்னுடைய பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது பிசினஸ்ல வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கிரகங்களை பயன்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த மதிப்பெண் பெற முடியும். புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதனால் புதன்கிழமை அன்று இரவு 7 to 8 மணிக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. 2 நெய் தீபம். படிப்புல என்ன தடை இருந்தாலும் தடை நீங்கி நீங்கள் வெற்றி பெற முடியும். கண்கூடா பார்ப்பீங்க. அதுவே குடும்பத்தில் திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா திருமணம் கைகூடும். வேலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவான் மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வேலை பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் காலபைரவாஷ்டமம் சொல்லி வாருங்கள். வேலை பாதிப்புகள் நீங்கும். அன்பர்களே, இதெல்லாம் பொதுவான பரிகாரங்கள். இந்த கிரகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொல்லி நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்குள்ள போறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சார் உங்கள்ட்ட எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கேயே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியாக சந்தித்து ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். நீங்கள் நேரில் வர இயலாதவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பெறலாம். இதே எங்களுடைய வாட்ஸ்அப் என்கிறதுனால அதில் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய செல்ஃபோன் நம்பரையும் குறிப்பிடுங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் குறிப்பிடுங்க. உங்களுக்கு எங்கள் அலுவலகத்திலும் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கி தருவார்கள். ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற முடியும். எனது அருமை நேயர்களே, இந்த வாரம் நான் பார்க்க போகிறது மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் நிறைவு செய்கிறார். அதாவது புதனுடைய நட்சத்திரத்திலே துவங்கி குருவுடைய நட்சத்திரத்திலே நிறைவு செய்கிறாருங்கிறது ஒரு தனி சிறப்பு. மனிதர்கள் ஒரு அறிவுங்கிற இடத்துலேருந்து ஞானம்ங்கிற நிலையை நோக்கி பயணம் செய்வதற்கு சந்திர பகவான் அனுக்கிரகம் புரியக்கூடிய அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் 5ஆம் தேதி சஷ்டி விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானை வழிபடலாம். மிகச்சிறந்த வெற்றிகள். என்ன தடைகள் இருந்தாலும் 5ஆம் தேதி சஷ்டி விரதம் இருங்கோ. கிருத்திகை விரதமும் அன்னைக்கு தான் ஒரு சேர வருகிறது. அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும். 9ஆம் தேதி சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசியுடைய பெருமை உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிட்டே போறோம். கண்டிப்பாக விரதம் இருங்கள். விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமகான்னு சொல்லிட்டே இருக்கோம். இன்னைக்கு
உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், உங்கள் குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைவார்கள், நல்ல வாழ்க்கை அமையும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வாரமா இருக்க போறது. முதல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்குவீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் உயரும். அதை இந்த வாரம் பார்ப்பீங்க. ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா உட்காந்து உங்க பேங்க் பேலன்ஸை இப்போ வெரிஃபை பண்ணுவீங்க. சேர்த்து வச்ச பணம் கரெக்டா இருக்கா, பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் இருக்கா. பல பேருக்கு என்ன தோணும்னா, தன்னுடைய பேங்க் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தன்னுடைய பேங்க் பேலன்ஸே ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்பா நம்ம நிம்மதியா இருக்கும், நம்ம சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிற தைரியத்தை அந்த பேங்க் பேலன்ஸ் கொடுக்கறது. அதுக்காகவே பாஸ்புக்கை புரட்டி புரட்டி பார்ப்பாங்க. பேங்க்ல போய் பாஸ்புக்கை கொடுத்து என்ட்ரி போடுங்கம்பாங்க. எவ்வளோ ரூபா இருக்குன்னு கேட்பாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. சில வங்கி ஊழியர்களுக்கு எரிச்சல் கூட வரும். சில வங்கி ஊழியர்கள் எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, எரிச்சலாக இருக்கும், 1ஆம் தேதியாச்சுன்னா வந்து உட்காந்துடுறாங்க, பென்ஷனுக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருது அப்படிம்பாங்க. அந்த வயது வருகிற போது தான் அந்த அருமை தெரியும். எவ்வளவு வயதானவர்கள் அந்த பென்ஷனை மட்டுமே நம்பி இருக்காங்க. அதனால அவர்களுக்கு அந்த பென்ஷன் கரெக்டாக வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கிடுறாங்க. அதுதான் அவர்களுக்கு மன நிம்மதியை தருகிறது. அதுதான் அவர்கள் உயிரை தாங்கி நிற்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணங்கள் பெருகும். அதே போல 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறது. பொருளாதார ரீதியாக எனக்கு பெரிய தடை இருக்குங்கிறவங்களுக்கு தடைகள் விலகும். நல்ல ஆசிரியருடைய அட்வைஸ் கிடைக்கும். மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். படிப்பில் நீங்கள் ஜொலிக்க முடியும். ஒரு பழைய வீட்டை ரொம்ப நாளாக விற்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா விற்க முடியும். எல்லாம் இருக்கு சார். காரமான உணவுகளை தவிர்த்திருக்கு. மேஷராசிக்காரங்க, வயிற்று வலி பிரச்சனைகளை கொடுக்கும்னு இருக்கு. காரமான உணவுகளை தவிருங்கள். அதே போல அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் பலருக்கு உண்டு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உருவாகிற வண்ணம் திட்டங்களை தீட்டுவீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு அப்ராட் போகக்கூடிய யோகம் கைகூடி வருது. இது ஒரு நல்ல வாரமா இருக்கு. நினைச்ச படிப்பு கைகூடி வரப்போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இருக்கன்குடி மாரியம்மன். இருக்கன்குடி மாரியம்மனை வழிபடணும். இந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு என்ன தனி சிறப்புன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன கல்யாண தடை இருந்தாலும் இருக்கன்குடி மாரியம்மனை வழிபட்டா போறோம். கல்யாண தடை விளைகிறோம், கல்யாணம் கூடி வரும். ஸோ இருக்கன்குடி மாரியம்மனை வழிபடுங்கள். மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான வாரம். சந்திர பகவான் முதல்ல ஒரு பெரிய பொருளாதார உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போறார். நல்ல காசு பண வருமானத்தை கொடுப்பார். தினந்தோறும் எழுந்திருக்கிறேன், தினந்தோறும் கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் இப்போ பெருகும். அது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய வருமானம் வருவதை பார்ப்பீர்கள். அதே மாதிரி பெண்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தொழில்கள், கைத்தொழில்கள், இதுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயரும். அதனால வருமானம் ஈட்டுவீர்கள். ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ நடக்கிறது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் என்ன தடைகள் இருந்தாலும் இந்த வாரத்திலிருந்து விலக தொடங்கிவிடும். படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற போறீங்க. பல்களில் பிரச்சனை கொடுக்கும், பல் தாடை போன்ற பிரச்சனைகள் கொடுக்கும்ங்கிறதுனால பல் விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அது இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸில் உங்கள் ஹையர் அஃபீஷியலுக்கு அவரோட உங்களுக்கு கருத்து மாறுபாடு வரும். அதே போல குடும்பத்து பெரியவர்களுடைய ஹெல்த்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தன வருமானம் கூடும். புதியதாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சென்னிமலை முருகன். சென்னிமலை முருகனை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் தேடி வரும். இந்த முருகப்பெருமான அருள் பாலிப்பதிலே வல்லவர் சென்னிமலை முருகன். சென்னிமலை முருகனை பிரார்த்தனை செய்தவர்கள் தோற்றதாக வரலாறு கிடையாது. அதனால எல்லா வெற்றிகளையும் நீங்க பெற முடியும். அந்த சென்னிமலையானே துணை. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு
ஆகா என்று வந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு பாரதியார் சொன்னது மாதிரி ஆகா என்று வந்தது பார் யோகங்கள் நீங்க சொல்லலாம். நல்ல யோகம் தேடி வரும். புதன் பகவான் அவர் நீச்ச நிலையில இப்ப 10ஆம் இடத்துல இருக்கார். நீச்ச நிலையில் இருக்கிறாருன்னு சொன்னா நீச்ச பங்க ராஜ யோகத்தை இந்த சுக்கிரன் உருவாக்கி விடுகிறார். பெரிய யோகம். நீச்சபங்க ராஜயோகம் வரக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் இது நாள் வரை விழுந்து கிடந்தவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சார், எந்த தொழிலுக்கு லாயக்கில்லைன்னு ஊர் உலகம் நம்மளை சொல்லிருச்சு. நீ வாழவே தகுதி இல்லாதவன் கூட நம்மளை சொல்லிருச்சுன்னு வைங்க. இப்ப நடக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம் உங்களை மிகச்சிறந்த மனிதனாக சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டும். மிகச்சிறந்த லாபங்களை நீங்க பெற போறீங்க. நீங்க என்ன செய்யணும்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை சென்று வழிபடணும். அந்த காவல் தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். அது மிக முக்கியம். பொதுவாகவே மிதுனராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு வழிபாடு வாழ்க்கையில உயர்த்தும்னா, மிதுனராசியில நடுநாயகமாக இருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம், ஆடல் வல்லானுடைய நட்சத்திரம். ஆகவே இந்த மிதுனராசிக்காரங்க எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை பூஜை கூட நடக்காத திருக்கோயில்கள் இருக்கும் பாருங்க, அந்த கோயில்களுக்கு பூஜை நடக்க நீங்க உதவி செய்யணும். அதே மாதிரி சிவன் கோயில்கள்ல உழவார பணி செய்யணும். சிவன் கோயில்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை நீங்க செய்யணும். ஒருவேளை தீபம் ஏற்றுவதற்காகவாது, ஒருவேளை பூஜை நடப்பதற்காகவாது சிவன் கோயில்களுக்கு நீங்க உதவி செய்து பாருங்க. அது உதவி இல்லை, அது தொண்டு. அது செய்து பாருங்க. உங்க வாழ்க்கை நிலையே சில வருடங்கள்ல முழுமையா மாறி போயிடும். சில காலங்கள்லயே மாறிடும். அப்படி பார்க்கலாம். மிதுனராசிக்காரங்க ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விஷயம் அது. இப்ப இந்த வாரத்துல இந்த புதனுடைய நீச்சபங்க ராஜயோகமானது உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போக போகுது. அதுவும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரம். 2ஆம் அதிபதி சந்திரனும் சேர்ந்து வார துவக்க நாள்ல மீனத்தில் இருக்கார். புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது. நீங்க பண்ணக்கூடிய தொழில ஒரு பெரிய வளர்ச்சியை பார்த்தே தீருவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல என்ன தடை இருந்தாலும் விலகுங்க. படிப்புல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை மிதுனராசி மாணவர்கள் பார்க்க போறீங்க. மிதுனராசி வியாபாரிகள் பார்க்க போறீங்க. நல்ல சூழ்நிலைகள் காத்துட்டு இருக்கு. மிதுனராசிக்காரங்களுக்கே இது நல்ல வாரம். மனைவி மகளை திருப்திப்படுத்துவீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. முடிஞ்சா டூர் போயிட்டு வருவீங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ரொம்ப நல்ல இது யோகமான வாரம். முடிந்தால் ஞான சம்பந்தருடைய தேவாரம் படிக்கிறோம். மிதுனராசிக்காரங்க ஞான சம்பந்தருடைய தேவாரம் படிக்கிறோம். தேவாரம் படிக்க படிக்க முன்னேற்றம் வரும். சரிங்களா? செய்து பாருங்க, நல்ல வெற்றிகளை பெறலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக சிவபெருமான் ஆலயத்திலே தீபம் ஏற்றுங்கள். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியமான வாரம் துவங்குது. உங்களுடைய 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்னு சந்திரனுடைய பயணம் 12ஆம் இடம் வரை வருது. இது எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் அமையும். அப்படி பிசினஸ் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் தரும். வெளிநாடுகளில் படிப்பதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மல்டிநேஷனல் கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு கூடி வரும். உங்களுக்கு ஆல்ரெடி வேலையில பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை தீர்ந்து இப்ப நல்லபடியா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை கிடைக்கிற அளவுக்கு வாழ்க்கை உயரப்போகுதா? சூப்பரா இருப்பீங்க. சார், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், வாங்க முடியலைங்கிறவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வரும். சகோதரர்களோடு உறவு பிரச்சனைக்குரியதாக இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மனைவிக்கு உங்களுக்கும் இடையிலே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எல்லாம் நல்லா இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்ல கவனம் செலுத்தணும், அது ரொம்ப முக்கியமா இருக்கு. சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், சிலருக்கு எலும்புகளில் அடிபடலாம், அதையும் மறுப்பதற்கு இல்லை. வியாபாரம் நல்லபடியாக ஒரு வெற்றிகரமாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்புவீர்கள். புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தில் மெருகேற்றுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்
அர்த்த நாரீஸ்வரர், அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து பயணத்தை துவக்கிறார். அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும்? இந்த வாரத்துல முதல் நாள் அன்று புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி புதிய முயற்சிகள் எதையும் பண்ண வேண்டாம், பயணங்கள் செல்ல வேண்டாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. 4ஆம் தேதியிலிருந்து நல்ல நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்குங்க வேலை பார்க்குற இடத்துல கவனம் போனோமா வந்தோமான்னு இருக்கணும். புதிய கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். நீங்க பழகக்கூடிய மனிதர்களை அனுசரித்து போகணும். உதாரணமா விஐபிக்களோடு பழகுகிறீர்கள் என்றால், சிலருக்கு அந்த பெரிய மனிதர்களோடு பழகுகிற போது சில பிரச்சனைகள் வரலாம். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னாலேயோ உங்களுடைய நடவடிக்கைகள்னாலேயோ சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி பிரச்சனை வரலாம். அப்படிங்கிறதுனால பெரிய மனிதர்களோடு பழகுகிற போது அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து நீங்கள் பழகுவது என்பது மிக அவசியம். இப்போ லாபத்துல செவ்வாய் இருக்காரு, அப்போ பூமி லாபம் உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். சுக்கிரன் 8ல் இருக்கிற போது மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லிடம், மனைவி வகையிலே சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரும். அவருடைய மன வருத்தம், உங்கள் மீதான அவருடைய மன வருத்தம் தினந்தோறும் எதிரொலிக்கும். அப்படி இருக்கும். விலை உயர்ந்த நகைகளை அணிஞ்சுக்கிட்டு வெளியிடத்துக்கு போகக்கூடாது. தங்கம், வைரம் இவற்றை அணிந்து கொண்டு வெளியிடத்திற்கு செல்கிற போது மிகுந்த பாதுகாப்பா இருங்க. சில சமயம் தொலைந்து போவதற்கு, திருடு போவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்மராசிக்காரங்க கவனமா அப்படி இருந்துக்கிடுங்க. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கிற வேலையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நான் என்னுடைய தகுதிக்கு பெரிய வேலை வரணும், ஆனால் அப்படி வரலையே நினைக்காதீங்க. எந்த வேலை கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அளவா பிஸ்னஸ் பண்ணிக்கிடுங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குணசீலம் பெருமாள். குணசீலம் பெருமாளை வழிபடுவதும் கோயிலில் தெளிக்கக்கூடிய தீர்த்தத்தை தலையிலே ஏற்றுக்கொள்வதும் உங்களுக்கு தலை விதியை மாற்றும் வாழ்க்கையை உயர்த்தும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சந்திரன், ஏற்கனவே சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார், புதன் இருக்கார். இப்ப சந்திரனும் சேர்ந்து 4 கிரகங்கள் வாரத்து பக்கத்திலேயே. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு வரப்போகுது. அதே மாதிரி இந்த வாரத்துல தாயுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. அவருக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க, அது உங்களுக்கு நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி வரும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் வரும். ஒரு படிப்புல பெரிய தடை இருந்தாலும் தடைகள் விலகும். ரொம்ப தடை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மீன்கள் இருக்கக்கூடிய குளத்துல மீன்களுக்கு பொறியிடுங்கள். அப்படி பொறியை போட்டுக்கிட்டு வருதுனால அந்த மீனுக்கு உணவு கொடுப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில படிப்புல நல்ல முன்னேற்றம் வருவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதுதான் வியாபாரிகளுக்கும், வியாபாரம் சரியா வரல நினைக்கக்கூடிய கன்னிராசி வியாபாரிகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் வருவதற்கு மீன்களுக்கு பொறியிட்டு கொண்டு வர வேண்டும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி வரும். அதே மாதிரி வீட்டில் 5 விளக்குல தீபம் ஏற்றணும். 5 விளக்குல தீபம் ஏற்றக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பொருளாதார தட்டுப்பாடே வராது. பொருளாதார வளர்ச்சி வந்து சேரும். ஸோ வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பெல்லாம் கூடி வருது. நல்ல யோகங்கள் கூடி வரக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. நாகநாத சுவாமியை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல யோகமான வாரம். இந்த வாரத்தில் 6ஆம் இடத்தில் துவங்கி 9ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறார். இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், உங்களில் பலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி ரொம்ப நாளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைச்சு, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு நீங்கள் பூரணமாக குணமாக போகிறீர்கள். அப்படி ஒரு நல்ல யோகம் துளாராசிக்காரங்களுக்கு கூடி வருது.
துளாராசி பெண்கள் அப்பாவோட ரொம்ப அந்யோன்யம் காட்டுவீங்க. உங்கள் தந்தையும் உங்கள் மீது அன்பு காட்டுவார். மிகுந்த வெற்றியை நீங்க பெற போறீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள். வாரத்துடைய துவக்க நாள் என்று சந்திரனும் இங்கு செல்கிறார். இது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். பல துளாராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். மாத சம்பளம் பெற துவங்குவீர்கள். துளாராசிக்காரர்களுக்கு மாத சம்பளம் கிடைக்க துவங்கும். இப்போ இதனால ஒரு மனமகிழ்ச்சி, இதனால ஒரு சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு பெருகும். 9ல செவ்வாய் இருக்கார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் நெஞ்சலதில் அஞ்சல் என வேல் தோன்றும் முருகப்பெருமான வழிபடுங்க. டெய்லி கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்க. துளாராசிக்காரங்களுக்கு வியாபாரம், தேவையான கடன் உதவி கிடைக்கும், தேவையான அரசு உதவி கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. இப்படி மிகுந்த யோகங்கள் தெரிய வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. காதல் விஷயங்கள்ல ரொம்ப அனுகூலம் இருக்கும். உங்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும் நல்ல வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருகும் நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டீங்கன்னா என்ன பெரிய யோகம்னா, பிரிஞ்ச கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. சமயபுரத்தாளுடைய மகிமையே மகிமை. அவளை சென்று வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். சமயபுரம் கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு பெருகும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை செய்யுங்க. சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 பேருக்காவது நம்ம அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போங்க. அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள். வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு இருக்க போறது. சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். போன ஜென்மத்தில் பண்ணின அத்தனை புண்ணியங்களுக்கும் இன்னைக்கு இப்ப நல்ல பலன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் திருமணம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக நடக்க போகுது. நீங்க விரும்பினபடி திருமணம் நடக்க போகுது. அதாவது காதல் கல்யாணங்கள் கைகூட போகுது. காதலுக்கு குடும்பத்திலே இருந்த எதிர்ப்புகள் விலக போகிறது, கைகூட போகிறது. அதே நேரத்தில் சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும். கால் பாதங்களில் எரிச்சலோ குறுகுறுப்போ பிரச்சனைகளோ சிலருக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிடணும். பிபி தொந்தரவு, சுகர் தொந்தரவு சிலருக்கு இருக்கும். அது கால் பாதங்களிலும் கூட அடையாளம் காட்டும் அப்படின்னு சிலருக்கு காட்டுறது. அது என்னன்னு பாருங்க. 4ஆம் இடத்துல சூரியன் சனி அப்படி சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது பிபி தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவசியம். மொத்தத்தில் ஹெல்த்தை பார்க்கணும், அது ஒரு அக்கறை எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பாக்கியாதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அவர் இன்னொரு பாக்கியத்தில் தன்னுடைய இந்த வாரத்து பயணத்தை துவக்குகிறாருங்கிறது தொழில் ரீதியா பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறது, நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறது. இதெல்லாம் முக்கியம். இந்த 4 கால் ஜீவன்களை வளர்க்கக்கூடியவர்கள், நாய், பூனை இதெல்லாம் வளர்க்குறீங்க வீட்டில் அப்படின்னா அதற்கு உடல் நலங்களிலே பாதிப்பு வரலாம். அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க. அவைகளை நல்ல முறையிலே பராமரியுங்கள் 4 கால் ஜீவன்களை. அது இந்த வாரம் மிக முக்கியம். ரொம்ப அசால்ட்டாக வீட்டில் விட்டுறாதீங்க. அவர்களுக்கு சரியான உணவளிப்பது, சரியான மருத்துவ ஆலோசனை பெறுவது என்பது 4 கால் ஜீவன்களை பராமரிப்பதில் மிக முக்கியமான அம்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஹாஸ்டலில் வளரக்கூடிய உங்கள் பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டுங்கள். பிஸ்னஸ் ரீதியாக அந்த வாரம் நல்லா இருக்க போகுது. நொடிந்து கிடந்த பிஸ்னஸ் கூட நல்ல வளர்ச்சியை பெறும் அப்படின்னு இருக்கு. அலுவலகத்தில் நல்ல பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி அம்மன். ஸ்ரீபுரம் நாராயணி அம்மனை வழிபடுவது எல்லா வகையான மேன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மிக மகிழ்ச்சியான வாரம். முதல்ல கல்வியில நல்ல வெற்றிங்க. தனுசு ராசி மாணவர்களுக்கு கல்வியில ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ உங்க கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி வரப்போறது. எழுதக்கூடிய தேர்வுகள்ல ரொம்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஆற்றலோடு இப்போ தேர்வுகள் எழுதக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகிறது. சில பேருக்கு வாகனங்கள் வாங்குற யோகம் வருது, வீட்டை அலங்கரிக்கக்கூடிய யோகம் வருது, வீட்டு உபயோகப் பொருள் வாங்குகிற யோகம் வருது. அப்படி ஒரு நல்ல நேரம்.
அதே நேரத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டீம் லீடரை, மேனேஜரை, ஹையர் அஃபீஷியலை பகைச்சிடக்கூடாது. கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் அரசியல்வாதிகளை, அரசு அதிகாரிகளை இவர்களெல்லாம் பகைச்சுக்கிறதாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டாம். அதனால் சிலருக்கு ஆபத்துக்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இந்த வாரம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு உயர்வு தரக்கூடிய வாரம், கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடிய வாரம், அதெல்லாம் உண்மை. புதிதாக சொத்துகள் வாங்கக்கூடியவர்கள் மட்டும் அந்த சொத்து சம்பந்தமாக லீகல் ஒப்பீனியனை சரியாக வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் சொத்து வாங்கணும். அது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா நன்மையும் பெருகணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன். மருதமலை முருகனை சென்று வழிபாடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் நல்ல காலமாக இது அமையும். எனதருமை மகர ராசி என்பர்களே, எல்லா விஷயத்திலும் வெற்றி கொடி கட்டும் அற்புதமான காலகட்டம். நான் இருக்கிறேன், நான் வளர்கிறேன் அப்படின்னு நிற்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முன் நிற்பீங்க. இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வரப்போகிறது. அற்புதமான நேரம். நல்ல பணவரவு வந்து சேருங்க. அப்படி ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு. இப்போ தடைப்பட்ட பணம் வரும். நீங்கள் ஒரு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருமானம் பெருகும். சில்லறை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு யோகமெல்லாம் இப்போ உண்டு. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ கொடுக்குற பணம் திரும்ப வராதுன்னு இருக்கு. மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க, கொடுத்த பணம் திரும்ப வராது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் சில பேருக்கு வந்து வாக்குவாதங்களே, பல இடங்களில் வாக்குவாதம் பண்ண வேண்டிய சூழல். ஒரு பண விஷயம் வாங்கி நம்ம திருப்பி கொடுக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டு திரும்பிங்க அப்படின்னு இருக்கு. அதில் எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா? பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி தெரியுதுங்க. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். நீங்க பெற்ற குழந்தைகள் பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க. அவங்களால நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. இதெல்லாம் இருக்கு. சிலருக்கு தோள்பட்டையில அடிபடக்கூடிய வலி, மூட்டுக்களில் அடிபடக்கூடிய வலி, மூட்டுக்கள் அடிபடக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஸோ வண்டி வாகனங்களில் கவனமா போய்க்கிடுங்க. தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க முக்கியம். அதே போல முன்னோர்கள் வழிபாடுங்கிறது முக்கியம். இப்போ வீட்டில் உங்கள் தந்தை இறந்து போயிருக்கிறார், தாத்தா இறந்து போயிருக்கிறான்னு சொன்னால் இறந்து போன முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அவங்கள கும்பிட்டுக்கிட்டு வாங்க. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைச்சு அவங்க ஆசீர்வாதம் வேணும், கும்பிட்டுக்கிட்டே வாங்க. எல்லா நன்மைகளும் மகர ராசிக்காரங்களுக்கு பெருகும். இப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயங்கள் பெருகும். தன லாபம் கூடும், பிஸ்னஸ் லாபம் கூடும், படிப்பில் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் 2 தெய்வங்கள். ஒன்று, கழுகுமலை சென்று கழுகாச்சல மூர்த்தியை வழிபடுங்கள். கழுகுமலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் பழங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது. அந்த பழங்கோட்டை என்ற ஊருக்கு நுழைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தியை வழிபடுங்கள். ஆதிபராசக்தியை வழிபடுவதும் உங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரும். ஆதிபராசக்தியை வழிபடுங்கள். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சியான வாரம். கும்பராசிக்காரர்கள் வல்லக்கோட்டை முருகனை வழிபடர். உங்க வாழ்க்கையில பிசினஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கா, வல்லக்கோட்டை முருகனை சென்று வழிபடுங்க. கல்யாணத்துல உங்களுக்கோ உங்க குடும்பத்தாருக்கோ தடை இருக்கா, வல்லக்கோட்டை முருகனை சென்று வழிபடுங்கள். பொருளாதார ரீதியா உயர்வு வேணுமா, வல்லக்கோட்டை முருகனை வழிபடுங்கள். வியாதிகள் தீர வல்லக்கோட்டை முருகனை வழிபடுங்கள். இப்படி எதுனாலும் இந்த வாரம் வல்லக்கோட்டை முருகன் உங்கள் வாழ்க்கையை உயர வைப்பார். தெய்வ வழிபாடு நிம்மதியை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல தன வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். உங்க குடும்பத்தில் இப்ப கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சுபமான விஷயங்கள் கூடி வரும். நல்ல விஷயங்களில் நீங்கள் பங்கெடுப்பீர்கள். ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லா இருக்கும். உங்கள் மகன் மகள் உங்கள்கிட்ட அந்யோன்யமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. படிக்கிற படிப்புல மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்க ஞாபக ஆற்றல் பெருகும். கணக்கு வழக்குகளை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவீங்க.
ஒரு சினிமாவுக்கு போகிறது, பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு போகிறதுன்னு பொழுதுபோக்கு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. நல்ல உணவு இதுகளுக்கு சென்று ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும். நல்ல நல்ல விரும்பிய உணவுகளை உண்பீர்கள், விரும்பிய ஆடைகளை வாங்குவீர்கள். எவ்வளோ யோகம் பாருங்க! எல்லா வகையிலும் வளர்ச்சி தரக்கூடிய யோகம். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கு. தொழில் முனைவோர்கள், பெண் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காட்டுறது இந்த வாரம். ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ஐயப்பனை வழிபடுங்க. அதை போல நான் சொன்னபடி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் எல்லா வகையான நன்மைகளையும் உங்களுக்கு தரும். வல்லக்கோட்டை முருகனே உங்களுக்கு துணை. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. மீனராசிக்காரங்களுக்கு உங்க ராசியில தான் சந்திரன் இந்த வாரம் பயணத்தை துவக்குகிறார். ஆள் பாதி ஆடை பாதின்னு பேரு. எப்படி மிடுக்கா நீங்க இருக்கீங்களோ, எப்படி நல்லா ட்ரெஸ் பண்றீங்களோ அது உங்க மதிப்பு உயர்த்தும். நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. அந்த இன்டர்வியூல வெற்றி பெறுவதற்கு நல்ல ஆடைகள் உடுத்தி கொண்டு செல்லுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போறது முக்கியம். நல்ல ஆடைகள் உடுத்துவதும் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வாரத்தில் நல்ல தனச்செழிப்பு பெருகும். வருவதற்கு தடையாக இருந்த பணம் வரவே வராதுன்னு வச்சிருப்பீங்க, வந்து சேரும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை விலகும். நல்ல வரன் அமையும். படிப்புல அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல யோகம் உருவாகும். பிஸ்னஸ் நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. எதுல பாதிப்புனா கண்கள் தொடர்பான பாதிப்பு, சுகர் கம்ப்ளைண்ட் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். சிலருக்கு கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உடம்புல வாயு தொந்தரவு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் வருமானம் அதிகமாக இருக்கும். மனசுக்கு நிம்மதியை தரும். இந்த வாரத்தில் நிறைந்த நன்மைகளை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையாரை கும்பிடுங்க. அந்த விநாயகர் வழிபாடு நன்மையை தரும். விநாயகருக்கு அச்சு வெல்லம் வைத்து வழிபடுங்க. வீட்டிலேயே விநாயகர் கும்பிடுங்க வச்சுக்கோங்க. அச்சு வெல்லம் வைத்து கும்பிடுங்கள். அந்த விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்க. கற்பூர ஆரத்தி காட்டுங்கள். அந்த அச்சு வெல்லத்தை பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கோ கூட கொடுங்க. சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. அது விநாயகருடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் நிறைய இருக்கேன்னு பலர் கேட்குறீங்க. இது மீனராசிக்காரங்களுக்கு மட்டுமில்ல, 12 ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய இந்த பதிவு பயன்படணும்னு நினைக்கிறேன். கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை கடன் வாங்கிட்டீங்க, திருப்பி அதை அடைக்க போறீங்க, ஆனா திருப்பி அந்த ஆள்கிட்ட இனிமே கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, கடன் தொல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க செய்ய வேண்டியதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் உண்டு. செவ்வாய்க்கிழமை காலையில 9லேருந்து 10:30 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அந்த நேரத்திலே கொள்ளு சாதம் செய்யுது அதை பிள்ளையாருக்கு படைத்து, இல்லைன்னா கொள்ளு சாதத்தை பிள்ளையார் கோவிலில் வைத்து பிறருக்கு அன்னதானமாக கொடுங்கள். கொள்ளு சாதத்தை பிள்ளையார் கோயிலில் வச்சு பிறருக்கு அன்னதானமாக கொடுங்கள். உங்களுக்கு கடன் சுமை என்பதே இல்லாமல் போகும். வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். எனதருமை நேயர்களே, உங்களுக்கு எல்லா நன்மையும் பெருக வாழ்த்துகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.